AAA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கு. அக்செப்ட், அப்பாலஜைஸ், தென் ஆக்ஷன். குழந்தைங்க என்ன பார்க்கணும் என்ன கேட்கணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அவங்க என்ன பார்க்கணுங்கிறது தான் வந்து ஆக்ஷன். நம்மளோட ஆக்ஷன் தான் வந்து குழந்தைய எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம வீட்டை வேலை பாக்குறாங்க, அவங்க நீங்க எந்த மாதிரி மரியாதையோட ட்ரீட் பண்றீங்க. என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 80 ஸ்டாஃப் பக்கத்துல ஒர்க் பண்றாங்க. நம்ம கிட்ட ஒர்க் பண்றவங்க நம்ம எந்த மாதிரி ட்ரீட் பண்றோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம எந்த மாதிரி பேசுறோம், நம்ம எம்பதியோட இருக்குமா, இது எல்லாமே குழந்தைங்க வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க மரியாதையாவும் எம்பதியாவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாவும் பேரண்டா இருந்தீங்க அப்படின்னா குழந்தை அதே மாதிரி இருக்கும். தென் அப்பாலஜைஸ். நீங்க ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பண்ணாதான் குழந்தை பண்ணணும். சார் ஸ்கிரீன் டைம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, மொபைல் டிவி எல்லாம் குழந்தைங்க வந்து ரொம்ப பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதே தான் பாத்துட்டு இருக்கோம். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், சில பேர் மொபைல் பாக்குறீங்கல்ல, அதே மாதிரி வீட்லயும் நம்ம தான் டீச் பண்றோம், ஹோம்ஒர்க் பண்றோம் அப்படின்னா டிவி மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப டிவி மொபைல் பாக்குறப்ப குழந்தைங்க எப்படி ஹோம்ஒர்க் பண்ணணும், அதை ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்பதான் வந்து குழந்தை வந்து அதை யூஸ் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்க மிஸ்டேக் பண்ணதுக்கு ஒரு சாரி கேக்குறீங்க, அதை ரியலைஸ் பண்ணிக்கிறீங்க, அதை கரெக்ட் பண்ணிக்கிறீங்க, ஓவர் கரெக்ஷன் பண்றீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி குழந்தையும் வந்து நம்மகிட்ட அதே மாதிரி பண்ணுவாங்க, மத்தவங்கள்ட்டையும் அதே மாதிரி வந்து பண்ணுவாங்க. தென் அக்செப்ட் பண்ணிக்கிறது. நீங்க ஒரு சில தப்புகள் பண்ணுவீங்க, அதை அக்செப்ட் பண்றது வந்து இந்த ரியலைஸ் பண்றது சொல்றோம் இல்லையா. இப்ப நானே சில விஷயத்துல ஏதாவது ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்பவே யோசிக்கிற விஷயங்கள்லாம் வரும். நம்ம மத்தவங்க டீச் பண்றோம், அப்பதான் நம்மளை பார்த்து நம்ம சொன்ன வேர்டுக்கு நம்ம உண்மையா இருக்கிறப்பதான் அதே மாதிரி மற்ற கேட்கிறவங்களும் உண்மையா இருப்பாங்க அப்படிங்கிற பிரச்சனை நம்ம அதேதான். நீங்க எப்படி அவங்ககிட்ட அக்செப்டன்ஸ உருவாக்குறீங்களோ அதே போலதான் குழந்தைங்க அதே மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, இப்ப இருக்கிற சொசைட்டி வந்து ரொம்ப டாக்ஸிக் சொசைட்டி இல்லையா. நீங்க நல்லது பண்ணீங்கன்னா வெளியே யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. இப்ப நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய பூம் ஆயிட்டு உங்களை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பாங்க. உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.